ஹலோ ஃப்ரீக்ஸ். ஸோ எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் நல்லா இருக்கிறேன். ஸோ நம்ம வந்திருக்கிறது ஊர் சுற்றலாம் எபிசோடில் 2. சில பல கோளாறு காரணமாக நம்ம ஃபோனில் இருந்த வீடியோஸ் எல்லாமே டெலிட் ஆகிடுச்சு. ஃபோனும் வந்து கொஞ்சம் பிரச்சனையானதுனால எதுவுமே வீடியோஸ் எடுக்க முடியல. ஆனால் கண்டினியூஸாக நம்ம ஒர்க் அவுட் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இங்கே நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டூனா ஃபிஷிங் ஹார்பர். ஸோ இது எங்கே இருக்குன்னா வட சென்னையில் என்ஐன் பீச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. ஒன்று ஃபஸ்ட்டு காமிச்சது மெயின் என்ட்ரன்ஸு, இது வந்து செகண்ட் என்ட்ரன்ஸு. ஸோ ரெண்டுமே பக்கத்துலேயே தான் இருக்குது, ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸு. ஸோ 4 o'clock ஈவினிங்காக வந்ததுனால க்ளோசிங்கில் இருந்தது. எதனால் க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னா நிறைய பேர் வராங்களப்பா, ஸோ இவங்க வந்து கடலுக்கு போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு வரானுங்க. ஸோ அவங்ககிட்ட கேட்டதுக்கு இங்கே வந்து நிறைய பசங்க வராங்க, க்ரௌட் அதிகமாகுது அப்படின்றதுனால க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்களாம். நம்மளை மறக்காமல் ஃபாலோ, லைக்கு, கமெண்ட்டு எல்லாத்தையும் தெரிய வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட கண்டினியூஸான அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் இதுக்கப்புறம். ஸோ உள்ளே வந்தோடனையும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாக்கிங் ஏரியா, ஒரு 500 மீட்டருக்கு வாக்கிங் ஏரியா போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது. சரி, நம்மளும் இறங்கி நடக்கலாம், என்னென்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயாச்சு. ஸோ உள்ளே போனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு போட்ஸ் எல்லாமே பார்க் பண்ணுற மாதிரி ஒரு காமான பிளேஸு. ஸோ நல்லா எல்லாமே நல்லா பெருசாக இருக்குது. ஸோ எவ்வளோ போட்ஸ் வேணால் நிப்பாட்டிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே இதுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா சும்மா அலை நம்மளை பின்னி பெடல் எடுப்பா போல். ஸோ அதனால் 2 சைடும் நல்லா தடுத்து அலை அடிக்காத மாதிரி சூப்பராக பிளேஸ் கட்டியிருக்காங்க. ஸோ போட்ஸ்க்குலாம் எந்த டேமேஜும் வராத அளவுக்கு. ஸோ அதான் அது ஒரு பெஸ்ட்டான விஷயம். அதுக்கப்புறமா செக்யூரிட்டி கார்ட்ஸ்க்கு ஸ்டே பண்ணுற இடம், அப்புறமா நிர்வாகத்துக்கு ஒரு பெரிய இடம், அதுக்கப்புறமா ஃபுட் கோர்ட்டு. ஸோ உள்ளே போயிட்டு வரவங்களுக்கு, கடலுக்கு போயிட்டு வரவங்களுக்கு. அதுக்கப்புறமா அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ரெஸ்டிங் பிளேஸ் ஒன்று கட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க அந்த ஃபிஷ்ஷுக்கு போயிட்டு வராங்கன்னா நெட்டுலாம் இருக்கும்ல, வலைலாம், அந்த வலையெல்லாம் பாதுகாக்கிறதுக்கான ஒரு இடம். ஸோ ஆக்சுவலாக அதுக்கு மட்டுமே வந்து ஒரு 3 பிளேஸ் நான் கை காட்டுறேன்ல, அந்த ஒரு 2 பிளேஸுமே அதுக்காக தான் வச்சுருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ன்றதுனால பெருசாக போட்ஸ்லாம் வரல. பட் ஃப்யூச்சரில் நல்லா வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நல்ல பெரிய கிரவுண்ட் ஒன்று இருக்குது. அது ஆக்சுவலாக கிரவுண்ட் கிடையாது, இப்போதைக்கு கிரிக்கெட் விளையாண்டு இருக்காங்க. அது ஃப்யூச்சரில் எனக்கு தெரிஞ்ச அது மீன் மார்க்கெட்டாக மாறிடும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா நல்லா ஒரு சிட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு சிட்டிங்கு கடப்பாக்கல்லில் போட்டிருக்காங்க. நல்லா சில் பண்ணிவிட்டு பீச்சை நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ இங்கே நம்ம யார் யார் கூட போகலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சிறப்பாக போய் என்ஜாய் பண்ணலாம். அண்ட் நம்ம வீட்டில் இருக்க குட்டீஸை கூப்பிட்டு போய்ட்டு பீச்சை சூப்பராக காட்டலாம். அண்ட் நம்மளோட கலர்ஃபுல்லான ஃப்ரெண்ட்ஸோடு போகலாம், அண்ட் நம்மளோட காதலியோடு போகலாம். அது மாதிரி எல்லாமே போகலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஓல்டு ஃப்ரெண்டை கூட்டின்னு போய்ட்டு பழைய நினைவுகள்லாம் அழகாக ஜாலியாக பேசலாம். நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனை கூப்பிட்டு போய்ட்டு நல்லா ஒரு ஒர்க் அவுட் செஷனை பண்ணலாம் இங்கே. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு அருமையான பிளேஸ் தான். ஸோ அந்த அருமையான பிளேஸை ரசிச்சுட்டு இந்த பாருங்கள், இது எல்லாருக்கும் எப்படி தெரியுது, நிலா மாதிரி தெரியுதா, சூரியன் மாதிரி தெரியுதான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா இது எனக்கு ஃபஸ்ட் நான் நிலான்னு நினச்சேன், அதுக்கப்புறமா தான் அது சூரியன் எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறமா அந்த எழில சூரியனை ரசிச்சுட்டு அப்படியே அந்த இயற்கையோட நானும் மிங்கிள் ஆகிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அன்றைக்கி டேவை முடிச்சாச்சு. டுடே ஜாலி, டுமாரோ காலி. பை பை.